வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதியில் பிறந்திருப்பாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆங்கில தேதிப்படி எத்தனையோ பேர், எத்தனையோ ராசி நட்சத்திரங்கள். இப்போ சிலருக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப பேருக்கு ராசி நட்சத்திரமும் தெரியறதில்லை. தெரிஞ்சிருந்தாலும் அதற்கான பலம் என்ன, உங்களுடைய பிறந்த தேதிக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க. அந்த தெய்வத்தை சரியாக தெரிந்து கொண்டு நம் வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வத்தை ஒரு முறை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டோமானால் நம்மளுடைய காரியம் வெற்றியாகும். நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கும், தடை இல்லாமல் நடக்கும். அதை பற்றி தான் நம்ம இப்போ உங்களுக்கு போர்டு மூலியமா எழுதி காட்ட போறேன், எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது. இப்போ 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்று 10 19 28 இந்த தேதியில யாரு பிறந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு 1ஆம் எண் அப்படின்னு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 10ங்கிறது 1 தான், 9 1 10 தான், 2 8 10 தான். இவர்கள் எல்லோருமே சூரியனுடைய காரகத்துவத்தினுடைய எண்ணில் பிறந்தவர்கள். அப்போ சூரியன் யார் அப்படின்னா நெருப்பு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம், அவசரப்படக்கூடாது. யாருக்கிட்டையும் வேகமா கோவப்படக்கூடாது. பெரியவர்களுக்கு, உங்களுக்கு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் மரியாதை கொடுக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு நீங்க இதேன்னு அறியாது பேசி அவங்களுடைய சாபம் உங்களுக்கு வரக்கூடாது. இதுல வந்தா என்ன அப்படின்னா, சாப தோஷங்கள், வாக்கு தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படும். யாராவது மனசார நீங்க ஏதாவது தவறு செய்தால் மட்டும், இப்ப ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் சொல்றாரு போயா உன் பேச்சை கேட்கிறதா, அந்த மாதிரி வீட்டில இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் இப்படி உங்களுடைய உறவினர்களும் பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி ஐயா அப்படி மரியாதை. சூரியன் இந்த உலகத்தை இயக்கக்கூடியவன். அதே போல இந்த சூரியனுடைய கதிர்வீச்சில் பிறந்தவர்கள் எல்லோருமே தான் தான், அதாவது தன் சொந்த காலில் நிக்கணும், யாருக்கிட்டையும் போய் அடிமையா கை கட்டி நிக்க கூடாது, ஜெயிக்கணும் அப்படின்னு போராடக்கூடியவர்கள் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள். சரி, 1ஆம் தேதினா 1 10 19 28 வருதே, இதுக்கெல்லாம் ஒரு காரகத்துவம் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம பிரிச்சுதான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் தேதியில பிறந்தவங்க அப்படின்னா சூரியன். அப்ப முழுக்க 1ஆம் தேதியில பிறந்தவங்க சூரியனுடைய முழு கதிர்வீச்சை பெற்றவர்கள். என்படி பார்த்தாலும் ஒண்ணுதான், ஏன்னா பக்கத்துல எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ உங்ககிட்ட ஒரு உக்கிரமான கோபம் எப்பயுமே இருக்கும். அது குடும்பத்துல ஏதேனும் ஒரு சிறு பிரச்சனையால தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம கையில என்ன கிடைக்குது எது கிடைக்குன்னு தெரியாது. ரொம்ப 1ஆம் எண்ணில் பிறந்த ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. ஆனா பொறுத்தவன் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 1ஆம் தேதியில பொறுத்தவங்க கண்டிப்பா பூமி ஆழ்வாங்க. பெரிய பெரிய அரசு வேலையில் இருக்கிறவங்க, அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி ஆன்மீகத்தில் இருக்க, இப்படி எல்லாம் இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களை நம்ம அதிகமா பார்க்கலாம். பெரும்பாலும் இப்போ 1ஆம் எண்ணில் பிறந்தவங்க பெரும்பாலும் பந்தா காட்ட மாட்டாங்க. உங்களுடைய லக்கணத்துல சுக்கிரன் பரிவர்த்தனை ஆனா பந்தா காட்டுறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ஆனா 1ஆம் தேதியில பிறந்தவர்கள் இருந்து காயை நகற்றி ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், நல்ல இரக்கம் குணம் உள்ளவர்கள். கோபம் இருக்கும் இடத்திலானே குணம் இருக்கும். அது போல அப்ப நீங்க வழிபடக்கூடியது என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு 1ஆம் தேதியில பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கினும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு தடை பிரச்சனை குறை இருக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது வாரத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி பாருங்க, காரியம் வெற்றியா. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா சிவபெருமான். ஓ நமச்சிவாய மந்திரம், பஞ்சாட்சரம் மந்திரம்
இல்ல அவருடைய நாமத்தை சொல்லி காலையில எழும்புங்க, இரவு தூங்கும் போது அவர் நாமத்தை சொல்லி தூங்க, அன்று நாள் நல்ல நாளாக சிறப்பாக இருக்கும். சரி, 10ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா, இங்கேயும் பார்த்தி அப்படின்னா சூரியன் மட்டும்தான் வராரு. இங்கேயும் வழிபடக்கூடிய தெய்வம் சிவன். அதாவது உங்களுக்கு 1ஆம் எண்ணில் கொடுக்கப்பட்டதான் 10ஆம் எண்ணுக்கும். நீங்களும் வாரத்தில் ஒரு முறையாக சூரியனுடைய கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் வருவதற்கு முன்பாக எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு பின்பு உங்க வேலையை நீங்க தொடங்கலாம். காலையில் இங்கும் கிளம்பும் போது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிறங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிறங்க. அதன் பிறகு இரவுல நீங்க வந்து உறங்கும் போதும் நமச்சிவாய மந்திரம் சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக மாறும். சரி, 19ஆம் தேதியில பிறந்தவங்க, இந்த 19ஆம் தேதியில பிறந்தவங்க நல்லா பாத்துக்கலாம். 1ஆம் எண் சூரியனும் 9ஆம் எண் செவ்வாயும் வருவாங்க. அப்ப சூரியன் பிளஸ் செவ்வாய். இந்த 19ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு அதிக பேருக்கு உஷ்ணமான உடம்பு இருக்கும். ரொம்ப இருக்கிறது ரொம்ப கோவக்காரவங்க இவங்களா தான் இருப்பாங்க. 19ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்களாலே அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு 2 தீபம் ஏற்றி வழிபடுங்க. முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில முருகரை வழிபடணும். சனிக்கிழமையில பைரவரை வழிபடணும் 19ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு. அப்போ பைரவருடைய நாமத்தையும் சொல்லலாம், கோவிலையும் போய் வழிபடலாம். முருகனுடைய நாமத்தையும் சொல்லலாம். முருகனும் போய் நீங்க செவ்வாய்க்கிழமையில வழிபடும் போது என்ன ஆகும், உங்களுடைய பிறந்த எண் அதாவது கூட்டுத்தொகை 1 தான். ஆனா 1, 9, 10 தான். சூரியனுடைய காரகத்துவமா இருந்தாலும் இங்கு செவ்வாயும் இணைகிறார். முருகப்பெருமானுடைய அதிக பக்தர்கள் இந்த 1ஆம் எண்ணில் நம்ம பார்க்க முடியும். சிவபெருமானுடைய அடியார்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ இதுல 2 பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த 19ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ரொம்ப பலசாலியாக, தன்னம்பிக்கையாக, நல்ல தைரியவனாக, ஒரு சிறந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள். இதை வழிபட்டுக்கிறங்க. இந்த 28ஆம் தேதியில பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 8, 10. இங்க 2 யாரு அப்படின்னா சந்திரன், பிளஸ் 8 யாரும் பார்த்தீங்கன்னா சனி. இருக்கிறதுலயே ரொம்ப குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தேதி இதுதாங்க. ஆனா 10ஆம் எண். ஆனா பாருங்க, இங்கு சந்திரன், மனசு ஒரு நிலைப்பாடு இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது, ஒரு குழப்பம் யார் மூலியமாவது தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். அது வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, யாராவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கானப்பா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். மனசு ஒரு நிலைப்பாடு இருக்காது, ஏதேன்னு யோசிக்க தோணிக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு குழப்பம். அவங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கும், ஆனா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி உடல் தொந்தரவுகளும், பகை கொஞ்சம் காணவே சேர்ற மாதிரி பகையும் இருக்கும். யாரையும் நீங்கள் நம்பி வாழக்கூடாது. ஏன்னா உங்களுடைய தேதி 2 சந்திரன், எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அங்கு 8ம் சேர்ந்து இருப்பதால் அங்கு உங்களுக்கு ஏமாற்றம். நீங்க யார் மேல அதிகமா அன்பு பரிவர்த்தனை கொள்கிறீர்களோ அங்கு சில கவனமாக இருந்தால் உத்தமம். ஏன்னா ரொம்ப பாசம் வச்சுட்டு ரொம்ப நம்பி ஒரு ஏமாற்றம் கிடைக்கும்போது அந்த வலியை தாங்க முடியாது இல்லையா. இந்த 28ஆம் தேதியில பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடு, வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறங்க. சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் அல்ல அப்படின்னா ஐயனார், ஐயப்பன், காளியம்மன் வழிபாடு கூட நீங்க எடுத்துக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கணும். இந்த கிழமைகளை நான் சொன்னேன், இதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க. கண்டிப்பாக இந்த 1ஆம் தேதி, அதாவது கூட்டு எண் 1 தான், ஆனா பிரிவினைகள் எண்ணுகள் வேற வேற வருது இல்லையா. இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைபட்டு உங்களுக்கு மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு நம்ம 2ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கான இதே போல நம்ம தெளிவா ஒரு வீடியோ கொடுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர்.